அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தீமையை விட்டு விலகி நன்மை செய் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் தீமை செய்வதற்கு பேதைகளாகவும் நன்மை செய்ய ஞானிகளாகவும் இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 28வது அதிகாரம். அந்நாட்களில் பெலிஸ்தியர் இஸ்ரவேல் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள். தாவீது பெலிஸ்தியர் ராஜாவாகிய ஆகீஸிடம் தங்கியிருக்கிறான். அவனோடு 600 போர் வீரர்களும் கூட இருக்காங்க. பெலிஸ்தியருடைய ராஜாவான ஆகீஸ் இப்ப இஸ்ரவேலரோட யுத்தம் பண்றதுக்கு வர்றான். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோடு கூட யுத்தத்திற்கு வர வேண்டும் என்று அறிய கடவர்கள் என்றான். ஏன்னா முந்தின அதிகாரத்துல நம்ம பார்த்தோம், தாவீது யுத்தம் பண்ணிட்டு வந்த பிறகு நான் இஸ்ரவேல் மக்களை ஜெயிச்சு வந்தேன் அப்படின்ற செய்திய ஆகீஸ் ராஜாவிட்ட சொல்லிக்கிட்டு சொன்னான். அதனால இப்ப ஆகீஸ் ராஜாக்கு தாவீது மேல ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. இவன் இஸ்ரவேல் மக்களுக்கு எதிரானவன் அப்படின்ற கண்ணோட்டத்துல அவன் இருந்தான். அதனால தான் யுத்தத்துக்கு போகும்போது நீயும் என் கூட வரணும் அப்படின்னு கூப்பிடுறான். தாவீது ஆகீஸை பார்த்து, உம்முடைய அடியான் செய்ய போகிறதை நீ நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்றான். நான் என்ன செய்ய போறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, இதற்காக உன்னை எந்நாளும் எனக்கு மெய்க்காவலனாக வைப்பேன் என்றான். நீதான் எனக்கு பாடி கார்டா இருந்து என்னை பாதுகாக்கிற மெய்க்காவலனா என் கூட உன்னைய வச்சுக்குவேன் அப்படின்னு ராஜா சொல்றான். சாமுவேல் இதற்கு முன்னே மரித்து போனான். இந்த பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே இப்ப சாமுவேல் மரித்து போயிட்டான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்காக துக்கம் கொண்டாடி, ஏன்னா அவன் தீர்க்கதரிசியா இருந்து இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி வந்த தலைவர். அவர் மரித்து போன உடனே அவங்க துக்கம் கொண்டாடுறாங்க. அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடி துரத்தி விட்டான். இஸ்ரவேல் தேசத்துல இருக்கிற அஞ்சனம் பார்க்கிறவங்க, குறி சொல்றவங்க எல்லாத்தையும் தேசத்தை விட்டு துரத்தி விட்டுட்டான். ஏன்னா லேவியராகமம் 19வது அதிகாரம் 31வது வசனத்துல நியாயப்பிரமாணம் மோசே மூலம் கொடுக்கப்பட்ட போது கர்த்தர் அவங்க கிட்ட சொல்லியிருந்தாங்க, அஞ்சனம் பார்க்கிறவங்க குறி சொல்றவங்க எல்லாம் தேசத்துல அவங்கள தேடி போகாதீங்க, தேசம் அதனால தீட்டுப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தாரு. அதை அப்படியே பின்பற்றி சவுல் குறி பார்க்கிறவங்க அஞ்சனம் பார்க்கிறவங்களெல்லாம் துரத்திட்டான். பெலிஸ்தியர் கூடி சூதேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான். இப்ப பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. உடனே சவுல் தன்னோட ஜனங்களை இஸ்ரவேலர் எல்லாம் கூட்டி சேர்க்கிறான். அவர்கள் கில்போவாயிலே பாளையம் இறங்கினார்கள். 2 பக்கமும் யுத்தத்துக்கு ரெடியா பாளையம் இறங்கி ஆயத்தமாய் இருந்தாங்க. சவுல் பெலிஸ்தியரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். சவுலுக்குள்ள பயம் வந்துருச்சு. எதிரிய பார்த்த உடனே, அந்த படைய பார்த்த உடனே இவனுக்கு பயம் வந்துருச்சு. கர்த்தர் கூட இருக்கிறாருன்ற நம்பிக்கை இருந்துச்சுன்னா, விசுவாசம் இருந்துச்சுன்னா தைரியம் வரும். இப்ப இவனுக்கு கர்த்தர் தன்னோடு இருக்கிறான்ற விசுவாசம் இல்ல, அதனால பயப்படுறான்.
அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. ஒரே பயம், குழப்பம், தத்தளிப்பு, இருதயத்துல என்ன செய்யன்னு தெரியாத சூழ்நிலைக்கு சவுல் வந்துட்டான். சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது, ஊரிமிலாவது, தீர்க்கதரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஆண்டவர் பேசுகிற முறை சொப்பனம் மூலம் பேசுவாரு, தீர்க்கதரிசிகள் மூலம் பேசுவாரு, அல்லது ஊரீம் அப்படின்றது ஆசாரியன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸான ஏபோத்துல 2 கட்டை இருக்கும். ஊரீம் தும்மீம் அது 2ஐயும் உருட்டி போடுவாங்க. உருட்டி போடும்போது ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்பாங்க. அவங்க கேட்கறது சரின்னா ஒரு கட்டை எடுத்தா அது ஊரீம் எடுத்தா சரின்னு வரும், அல்லது தும்மீம் எடுத்தா தவறு. இந்த மாதிரி ஆலோசனை கேட்பாங்க. அது என்னாகமும் 27வது அதிகாரம் 21வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இதுல எதுவுமே ஆண்டவர் சவுலுக்கு பதில் கொடுக்கல. ஏன்னா ஆண்டவர் சவுலை புறக்கணித்தார். அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததுனால ஆண்டவர் சவுலை புறக்கணிச்சாரு. அதனால ஆண்டவர் தன்னுடைய வழிய அவனுக்கு போதிக்கல, அவனுக்கு பதில் கொடுக்கல. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள். இப்ப அவன் யார துரத்துனாங்களோ அவங்களே கூப்பிடுறான். எப்படியாச்சும் ஒரு தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு அடுத்த முயற்சிக்கு இறங்கிட்டான். கர்த்தர் பதில் கொடுக்கலன்னொடனே தானா ஒரு வழிய தேடுறான். அஞ்சனம் பார்க்கிறவங்களை கூப்பிடலாம். அவங்க அசுத்த ஆவிகளால ஏவப்பட்டு செயல்படக்கூடியவங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத வழியை தேடுறான். நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரிலே அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். சவுல் தேசத்துல எல்லாத்தையும் துரத்தினாலும் ஒரு பெண் மட்டும் அஞ்சனம் பார்க்கிற பெண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்க ஊழியக்காரர். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு, ராஜாவா போனா அவளுக்கு தெரிஞ்சிரும் நம்மளை கொன்னு போட்டுருவாங்கன்னு, அவ பேச மாட்டான்றதுனால வேஷத்தை மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோடு கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீனிடத்தில் போய் சேர்ந்தார்கள். இருட்டு நேரத்துல, யாரும் தெரியாத நேரத்துல வேஷம் மாறி ராஜாவும் 2 பேரும் போறாங்க. அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழுப்பி வர செய் என்றார். சவுல் இங்க ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யறதுக்கு துணிஞ்சிட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீ அறிவீரே, என்னை கொன்று போடும்படிக்கு நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றார். ராஜா எல்லாத்தையும் துரத்திட்டாரு. நான் இப்ப உனக்கு அஞ்சனம் பார்த்தேன்னா நான் மாட்டிக்கிடுவேன், என்னை கொன்னு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ தன்னுடைய பிரச்சனைய சொல்றான். அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் பேர் ஆணையிட்டான். எந்த தீங்கும் உனக்கு வராது. அவளுக்கு நம்பிக்கையை கொடுக்கும்படியா இவன் இப்படி சொல்றான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழுப்பி வர வேண்டும் என்பதற்கு அவன் சாமுவேலை எழுப்பி வர பண்ண வேண்டும் என்றான். சவுல் சொல்றான், சாமுவேலை கூட்டிட்டு வா. ஏன்னா ஏற்கனவே சாமுவேல் தான் சவுல ராஜாவாக்குனது. அப்பப்ப கர்த்தருடைய வார்த்தைய சொல்றது சாமுவேல் தான். அப்ப
அப்ப சாமுவேலை தான் கொண்டு வர சொல்றான். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர்? நீர்தான் சவுலாச்சே என்றார். அந்த சாமுவேல் எந்திரிச்சு வந்த உடனே சத்தம் போடுறான். இவன் கூப்பிட்டது சவுல் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு அவளுக்கு. கத்துறா. ராஜா அவளை நோக்கி, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். பூமியிலிருந்து சாமுவேல் எழுந்து வந்தத அவ இப்படி சொல்றான். அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டதுக்கு, அதற்கு அவள், சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கினான். நல்ல வயதானவர் சொன்ன உடனே இது சாமுவேல்னு தெரிஞ்சிருச்சு. உடனே இவன் தரை மட்டும் குனிந்து வணங்கினான். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். ஏன் என்னை டிஸ்டர்ப் பண்ற, ஏன் என்னை எழுப்புன அப்படின்றதான் முதல் கேள்வி. அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். பெலிஸ்தியர் எனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவனும் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்கதரிசிகளாவது சொப்பனங்களாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன் என்றான். எனக்கு பயமா இருக்கு, நெருக்கப்படுறேன், பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, அதை சொல்றதுக்காகத்தான் நான் உங்களை கூப்பிட்டேன். கர்த்தர் தேவன் என்னை கைவிட்டார், ஏன்னா ஆண்டவர் அவன் கூட பேசல, அதனால அவன் சொல்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பான் ஏன்? கர்த்தரே உன்னை விட்டு விலகிட்டாரு, அப்புறம் ஏன் என்கிட்ட கேட்கிற? ஏன் கர்த்தருடைய வார்த்தைய என்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து, ஏற்கனவே கர்த்தருடைய வார்த்தை ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்காரு, அந்த வார்த்தையின்படி செய்ய போறாரு. ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். ராஜ்யத்தை உன் கையில இருந்து பிடுங்கி தாவீதுக்கு, உத்தமமான தோழனாகிய தாவீதுக்கு. இந்த வசனம் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 28வது வசனத்துல ஏற்கனவே சாமுவேல் சவுல் கிட்ட சொன்னாரு, நீ கீழ்ப்படியாதனால உன்னுடைய ராஜ்யத்தை பறித்து உன்னை விட உத்தமனாகிய உன் தோழனுக்கு அதை கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாரு. ஆனா அங்க தாவீது பேர் குறிப்பிடப்படவில்லை. ஆனா இங்க தாவீதின் தெளிவா சொல்லிட்டார், நீ கர்த்தருடைய சொல் கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரகத்தை தீர்க்காமலும் போனபடியால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாய் செய்தார். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல, அமலேக்கியரை முழுவதுமா அழிக்க சொன்னாரு. ஆனா சவுல் அந்த ராஜா ஆடு மாடுகள்ல முதல் தரமானது எல்லாவற்றையும் எடுத்து வச்சிட்டான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு பாதி கீழ்ப்படிஞ்சான், பாதி கீழ்ப்படியல. அதனால ஆண்டவருடைய கோபத்தை நீ தணிக்காதனால, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால நீ தோல்வியை சந்திக்க போற. உன்னுடைய ராஜ்யத்தை தாவீது கிட்ட ஆண்டவர் கொடுக்க போறாரு. இங்க சவுல் தன்னுடைய
ராஜான்ற ஸ்தானத்தை இழக்கிறான் அவனுடைய கீழ்ப்படியாமையினால. நம்மளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கர்த்தருக்கு பயத்தோடு வாழும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நடத்துவாரு. கீழ்ப்படியலைன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்துருவோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு வந்தாங்க. தாவீத பெலிஸ்தியரோட ராஜாவாகிய ஆகாஸ் தன்னோட கூப்பிட்டான். அப்ப சவுலுக்கு பெலிஸ்தியரோட படைய பார்த்து பயமா இருந்துச்சு. கர்த்தரிடத்துல போய் விசாரிச்சான். ஆண்டவர் பதிலே சொல்லல. உடனே அவன் குறி சொல்றவங்களை அஞ்சனம் பார்க்கிற பெண்ணை தேடி போனா. அந்த பெண்ணு கேக்குறா, ராஜா அஞ்சனம் பார்க்கிறவங்கள கொண்டு போட்டுருவாரு, துரத்தி விட்டுட்டாரு, எல்லாத்தையும் நான் எப்படி பண்றதுன்னு. சவுல் மாறு வேஷம் போட்டு வந்திருந்ததுனால தைரியமா சொல்றான், இல்ல ஒன்னும் நடக்காது, நீ நான் சொல்றத கேளு அப்படின்னு சொல்றான். அவ யாரை எழுப்பணும்னு கேட்கும்போது சாமுவேல சொல்றான். சாமுவேல் அவ எழுப்பி வரும்போது, சாமுவேல் என்னை ஏன் தொந்தரவு பண்ண அப்படின்னு கேட்கிறாரு. உடனே சவுல் சொல்றான், கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரு, இப்ப பெலிஸ்தியர் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க, நான் என்ன செய்யன்னு தெரியல, அதனால நான் உங்களை எழுப்புனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சாமுவேல் சொல்றாரு, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால உன்கிட்ட இருந்து ராஜபாரியத்தை புடுங்கி உன்னை விட உத்தமனான தாவீது கிட்ட ஆண்டவர் அந்த ராஜ்யத்தை கொடுக்கறாரு அப்படின்றத சொல்றத இந்த நாள்ல தியானித்தோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல சவுலோட கீழ்ப்படியாமையினால தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்தான் அப்படின்றத நாங்க தியானிச்சோம். நீர் அவனோடு பேசவில்லை அப்படின்றத தியானிச்சோம். ஏசப்பா, நாங்க ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டு இருதயத்துல ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபை செய்யுங்க. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று சொன்னீர். அப்படியாய் நாங்கள் உம்மை பின்பற்றுகிறவர்களாய் உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய இந்த காலை வேளையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட கிருபை தாரும். நாங்களும் உடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.